இந்த தொல்லியலில் ரொம்ப முக்கியமான ஒரு பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கள ஆய்வு தான். சைட்டுக்கு போய் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பணிகள். நாங்கள் துவக்க காலத்தில் 1974 பணியில் சேர்ந்த பொழுது தருமபுரி மாவட்டத்தில் எங்களுக்கு ஆய்வுகள் பண்ணுவது. அப்பொழுது திரு ராஜகோபால், குழந்தைவேலன் போல பூங்குன்றன் எல்லாரும் நாங்கள்லாம் ஆய்வுக்கு போவோம். ஆய்வுக்கு போகும்பொழுது அந்த நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். போகும்பொழுது அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் ஜீப்போ இதுவும் கிடையாது, பைசைக்கிளில் தான் போகணும், 2 வீலரில். அங்கே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கடையில் போய் அந்த சைக்கிள் கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொடுக்க மாட்டாங்க. எங்களோட ஐடென்டி கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு தான் சைக்கிள் கொடுப்பாங்க. நாங்கள் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய், ஆனால் ஒவ்வொரு குழுவாக போகும் பொழுது முதல்ல நாங்கள் சந்திக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற பள்ளியில் இருக்கிற தமிழ் ஆசிரியரை சந்திப்போம். இந்த மாதிரி ஏதாவது கல்வெட்டுகள், இந்த மாதிரி சிற்பங்கள், இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் இது மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது அவங்க அந்த ப்ரேயர் போது மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அவர்கள்ட்ட மாணவர்கள் எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் தாத்தா காசுகள்லாம் வச்சுருக்கிறாரு, அப்படியே கை தூக்குவாங்க. அவங்க மட்டும் என்னங்க மித்தவங்களாம் கிளாஸுக்கு போய்டுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த குறிப்புகளை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊர்களாக நடந்து அந்த ஊர் மக்களோடு அளாவி அந்த மாதிரியான பணிகளெல்லாம் செய்த போது தான் தருமபுரி நடுகற்கள் என்ற ஒரு புத்தகம் வெளிவந்தது. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா படங்களே கிடையாது. ஏனென்றால் அந்த மாதிரி அது அந்த காலம். இப்பொழுது நிறைய உங்களுக்கு வந்தது, இப்போ நிறையா போடுறாங்க. அதே நேரத்தில் நடுகற்களை பார்க்குற போது ஏன்னா இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். எல்லா பணிகள்லாம் முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு டீ கடையில் உட்காந்துருப்போம். அப்போ நாங்கள் எடுத்த எஸ்டம்பேஜ் அந்த படி இருக்கு இல்லைங்களா, அந்த கல்வெட்டு படியோட காமிக்கிறாங்க. அந்த கல்வெட்டு படியை எடுத்து நாங்கள் அந்த உட்காந்து பேசுவோம். அதை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் பார்த்துட்டு, சார் இது மாதிரி எங்கள் ஊரில் இருக்குது சார், வெடியப்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் கல்வெட்டு படி எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இதுக்கு நீங்கள் பொரி வாங்கிட்டு வாங்க, இன்னும் கூட சொல்லுவாங்க சாராயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சிங்கன்னா. ஏன்னா அது நம்ம சங்க இலக்கியங்கள்லேயே குறிப்புகள் வருது. இந்த மாதிரி அந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு எல்லா இடங்களிலும், தஞ்சை மாவட்டத்திலையும் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கள ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமானது. அதில் இந்த திரிசூலம் பர்வதமலை என்பது இப்பொழுது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், ஹெரிட்டேஜ் டூரிசம் என்று சொன்னால் அது நிறைய மக்கள் போயிட்டு வராங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இதை பற்றி அங்கே எல்லாருமே சொல்லுவாங்க, போவாங்க, அந்த மலைக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மலையை பற்றிய ஒரு ஆய்வுகள், கள ஆய்வுகள் அங்கே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதில் திரிசூல பர்வதநாதர், சூலகிரி மலை என்றெல்லாம், தென் கைலாயம் என்றெல்லாம் அந்த கோயில் அழைக்கப்படுகின்றது. இதில் அந்த கள ஆய்வு பண்ணுற போது மட்டமலை என்று ஒரு பகுதியை அவர்கள் ஆய்வு செய்த போது புதிய கற்கால ஓவியங்களையும் அங்கே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பிறகு இந்த பல கல்வெட்டுகள், தென்மாதி மங்கலம், முத்துப்பிள்ளையார் கோயில், இந்த சுற்றி இருக்கின்ற கிராமங்களை எல்லாம் ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகள் மூலமாக இந்த கிரிவலம் என்பது அந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. அங்கே அந்த மண்டபங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அங்கே ஒரு குளத்தையும் ஒரு கிணற்றையும் ஏற்படுத்தியிருக்கின்றதாக, ஒரு மண்டபத்தையும் கட்டியிருக்கின்றதாக அந்த கல்வெட்டுகள் எல்லாம் கூறுகின்றன. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைவ எல்லப்ப நாவலர் அவர்கள் இதை சூலமலை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இது இன்று வழிபாட்டுக்கு உரியது வந்தது அல்ல. தொன்று தொட்டு பல்லவர் காலத்தில் இருந்து தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக இந்த ஊர் திகழ்ந்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது சுற்றி உள்ள ஊர்கள், பல ஊர்கள், கடலாடி, அப்புறம் பார்த்திங்கன்னா தாமரைப்பாக்கம் போன்ற பல ஊர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களாக இருந்திருக்கின்றன என்றெல்லாம் அவர்கள் அந்த நூலிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எல்லாமே கலர்படம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்தது. எல்லாமே கலர் படமாக போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக ட்ரோன் வச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஃபோட்டோகிராஃப்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அந்த உயிரினங்கள், போகிறவங்கெல்லாம் இப்போல்லாம் இந்த ஈக்கோ ப்ராப்ளம்ங்கிற சொல்கிறோம், காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம அதெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி சொல்கிற போது
இந்த மாதிரி என்னென்ன உயிரினங்கள் அங்கே வாழ்கின்றன என்றதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு அருமையான நூல். இதை திரு பாலமுருகன் அவர்களும் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து இதை எழுதியிருக்கின்றார்கள். இதுக்கு அடுத்தபடியாக தேவிகாபுரம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஊர். விஜயநகர மன்னர்களுடைய வரலாற்றுக்கு, கட்டடக்கலைக்கு, சிற்பக்கலைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான இடம் கோயில். இந்த கோயில் பற்றி பலர் எழுதியிருக்காங்க. ராஜமாணிக்கனார் எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்தில் திருக்கோயில் இதழில் இந்த கோயில் பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. நான் இதை படிச்சிருக்கேன். அப்போ படிக்கிற போது இதெல்லாம் பண்ணுறோம். 2005 இந்த ஊரை பற்றி திருக்கோயில் இதழில் எழுதணும் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை ஆணையர் அவர்கள் இதை குறிப்பிட்டார். திரு பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள். இதுக்காக நான் போனேன். அப்போ தான் முதல்ல போகிறேன், தேவிகாபுரம் போகிறேன். எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. அங்கே போய் ஆரணியிலேருந்து போகிறோம். ஒரு அற்புதமான கோயில். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு அற்புதமான ஊர். அவ்வளவு சிற்பங்கள். அதை சோழர் காலத்தில் எல்லாம் கிடையாது, விஜயநகர கால கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சிற்பங்கள். ஒரு இடங்கள் கூட நீங்கள் தஞ்சாவூரில் பார்த்துருப்பீங்க, தாராசுரம் என்ற ஒரு கோயில் பார்த்துருப்பீங்க, ராஜராஜேஸ்வரம். அதுபோன்று முழுமையாக சிற்பங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில். அதுக்கு பக்கத்துலேயே மேலே ஒரு கோயில் இருக்குது. அதுதான் பொன்மலை கனககிரீஸ்வரர் கோயில் என்று பெயர். அங்கே கருவறையில் 2 சிவலிங்கங்கள் இருக்கின்றன. இதை நாள்தோறும் வெந்நீர்னால் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த கோயிலில். ஒரு 362 படிகள் இருக்கும், மேலே ஏறி போகலாம். இது ரொம்ப ஒரு சிறப்பான ஊர். அது இந்த தேவிகாபுரம் அவர் திரு பாலமுருகனுடைய சொந்த ஊர் அது. அதனால் அவர் ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 18 தலைப்புகளில் அவர் பிரிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, பொது தகவல், பெயர் காரணம், வரலாறு, கல்வெட்டுகள், கோயில்கள், திருவிழாக்கள், மடங்கள். அது கிருஷ்ணதேவராயர் பிறந்த ஊர் என்று அந்த ஒரு குறிப்புகள் காணப்படுகின்றது. அதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மேலும் ஆய்வுக்குரியது. எனவே அது ஒரு முக்கியமான செய்தி. அது அருணகிரிநாதர் இதை பற்றி பாடியிருக்கின்றார்கள். நடுகற்கள், வரலாற்று தடயங்கள், பொருளாதாரம், வேளாண்மை, கல்வி நிலையங்கள் அங்கே என்ன இருக்குது, அங்கே சினிமா டாக்கீஸ் கூட என்னென்ன இருந்ததுங்கிறதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்ன கோயில் தேர் சக்கரம் இடிஞ்சு விழுந்திருந்தால் கூட அதையும் அந்த புகைப்படங்கள்லாம் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஊரை சுற்றி கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 78 கல்வெட்டுகளை அவர் பதிப்பிச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஊர் ரொம்ப ஒரு சிறப்பான இது. விஜயநகர காலத்தில் முக்கியமான ஊராக இருந்திருக்கின்றது. இந்த கல்வெட்டில் எந்த ஊரை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து ஏன்னா நிறைய மலைகள் இருக்கிறதுனால மேல்குன்ற நாட்டு ராஜகம்பீர மலைக்கு, அதுதான் இந்த சம்புராயருடைய தலைநகரம், படைவீடு ராஜ்யம். ராஜகம்பீர மலைக்கு அடுத்த முருகமங்கலம் பற்று சேர்ந்த தேவிகாபுரம்னு சொல்லலை, தேவக்காபுரம் என்று சொல்லுகின்றது. இந்த நரசநாயக்கருடைய பாட்டி பேர் தேவகி என்று பெயர். அவர் பெயராலே இந்த ஊர் தேவிகாபுரம் என்று இருக்கலாம் என்று. ஏன்னா நரசநாயக்கர் தான் இந்த கோயிலை ஸ்தாபிக்கிறாரு அங்கே பண்ணுற போது. ஆகவே ஒரு பிற்காலத்திலே 1887 ஆரணி ஜாகிர் காலம் மூலமாக மராட்டிய மன்னர்கள் காலமாக ஒரு கும்பாபிஷேகம்லாம் திருக்குடும்புணக்கெல்லாம் நடைபெற்றதாக பல்வேறு கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் வைத்து அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கல்வெட்டுகள் தான். அதில் செல்கிற செய்திகள் இதெல்லாம் பற்றி ஜப்பான் அறிஞர் கரோஷிமா அவர்கள் இதை பற்றி ஆய்வுகளை எல்லாம் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த வேளாண்மை எப்படி நடந்தது, கோயில் நிர்வாகம் எவ்வாறு நடந்தது, அது கூட பேர் சொல்கிறாங்க. அந்த கோயில் நிர்வாகத்தை செய்தவர் யார் என்பதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அஷ்டபோக தேசம் உரிமை
என்று ஒரு உரிமை கொடுக்குறாங்க. இது வந்து வேறு எந்த கல்வெட்டுகளிலும் வருதான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வருது. அதாவது ஒரு நிலத்தில் தானமாக கொடுக்கப்பட்டு விட்டால் அதில் கிடைக்கின்ற கற்கள், நீர், புதையல் எல்லாம் நிலத்தை ஒழுகின்ற தானம் பெற்றவருக்கு தான் உரிமை என்ற ஒரு குறிப்பு அந்த கல்வெட்டிலே காணப்படுகின்றது. ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அது 8 வகையான உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, உரிமைகள் மட்டும் இல்லை, அந்த கரம்பா இருக்கின்றது இல்லையா, அந்த நிலம் விளைவிக்க வேண்டிய நிலமாக பண்ணுவதற்காக அந்த இடத்துல குளங்கள், கிணறுகளை எல்லாம் வெற்றி கொள்ளலாம். வெற்றி கொண்டு ஒரு பகுதியை வந்து கோயிலுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. தமிழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுப்பராயல் அவர்களும் இந்த கோயில் கல்வெட்டுகளை எல்லாம் பற்றி ஆய்வுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இதுபோல் ஒரு முக்கியமான ஒரு ஊர் அந்த தேவிகாபுரம். அதில் தான் இந்த இருக்கின்ற கல்வெட்டுகள்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு உழவு காணி ஆட்சி என்று அந்த கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. இவ்வாறு இந்த இவ்வளவு சிறப்பான ஒரு கோயிலை பற்றிய அவர் வந்து ஒரு வரலாற்று, ஏன்னா அவர் அந்த சொந்த ஊர், அந்த சொந்த ஊர்னால எல்லா குறிப்புகளும் இருக்கின்றது. யார் யார் இந்த ஊரில் வந்தவங்க அதிலெல்லாம் பட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப படங்கள் எல்லாம் வந்து கலர் படங்களாக நிறைய போட்டிருக்காங்க. செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் அங்கே போய் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட புடைப்புச் சிற்பங்கள் அந்த தூண்களிலே இருக்கின்றது. அது வந்து சைவ வைணவத்துக்கு ஒற்றுமைக்காக இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வடிவமாக இருக்கும், ஒரு பக்கம் சிவனுடைய வடிவமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நிறைய அந்த ஆய்வுகள் எல்லாம், குறிப்புகள் எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கின்ற ஒரு இதுக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தேவிகாபுரம் போயிருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஊர் பாடகம் என்று ஒரு ஊர் சொன்னாங்க. நான் அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே இந்த பாடகம் என்று சொன்னீங்கன்னா செப்பேடுகளில் அந்த பாடகம் நில அளவுக்கு குறிக்கும் போது பாடகம் என்று வரும். திருப்பாவையில் கூட வரும், பாடகமே என்றனைய பல்கணனும் யாம் அணிவோம் என்று அந்த பாடல் கூட வரும். அது ஒரு அணிகலன்களாக கூட சித்தரிக்கப்படும். ஆனால் அந்த பாடகம் என்று செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் வருகிறது. ஒரு நிலத்தினுடைய அளவு பற்றிய குறிக்கின்றது. அங்கே நாங்கள் போய் ஆய்வுகளை மேற்கொள்கிற போது அங்கே வந்து ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு அங்கே இருக்கின்றது. அது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கு 2 நடுகர்களும் அங்கே பார்த்தேன். அதை தொடர்ந்து திரு பாலமுருகன் அவர்கள் அங்கே ஆய்வுகளை அவங்களது குழுவினர் எல்லாம் செய்த போது இன்னும் பல செய்திகள் வரும். இதில் ரொம்ப என்னென்னா, அந்த திருசுவல மலையில் மட்டமலையில் இருக்கின்ற ஒரு கல்வெட்டு ஒன்று என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 10ஆம் நூற்றாண்டு கிரந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜராஜன் ஆட்சிக்கு வருவான், அவருக்கு மந்திரியாக ராஜேந்திர சோழன் வருவாங்க, வந்து இங்கே இந்த திருசூலகிரியில் இங்கே ஒரு நகரை நிர்மாணிப்பார்கள் என்று சொல்லுகின்ற கல்வெட்டு அந்த மட்டமலையிலே இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கள ஆய்வினாலே தான் இந்த அளவிலே அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து நூல்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, பல நடுகற்களை எல்லாம் கீழே கிடந்தவற்றையெல்லாம் நிமிர்த்தி வைத்து அதற்கு ஒரு மேடை மாதிரி கட்டி அதன் பக்கத்திலேயே குறிப்புகள் எல்லாம் எழுதி வைத்து எல்லோரும் அறிந்து கொள்ள அளவுக்கு செய்திக்கின்ற ஒரு பணியை போராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களுடைய அந்த திருவண்ணாமலை பகுதியில், அது குறிப்பாக அந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் இருக்கின்ற உதிரி சிற்பங்கள், ஐயனார், கொற்றவை, தவ்வை மற்றும் முருகன், கணபதி, இது போன்ற உதிரி சிற்பங்களினுடைய பின்புல வரலாறு, அதாவது சமய சார்பற்ற நிலையில் இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு பெருங்கோயில்களில் எவ்வாறு அது கோட்ட தெய்வங்களாக, கொற்றவையாகட்டும், தவ்வையாகட்டும், ஐயனாராகட்டும், அவையெல்லாம் பரிவார தெய்வங்களாக, பெருந்தெய்வங்களோடு உடன் உரைகின்ற பரிவார தேவதைகளாகத்தான் பெருங்கோயில்களில், சைவ கோயில்களாகட்டும், வைணவ கோயில்களாகட்டும், அக்கோயில்களில் இந்த சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த 3 மாவட்டங்களில் இந்த சிற்பங்கள் அனைத்தும் உதிரி சிற்பங்களாகவும் மற்றும் இந்த ஆகம விதிப்படி இல்லாமல், அதாவது ஒரு சிற்பத்தை எந்த கால அளவில் அமைக்க வேண்டும், எந்த அணிகலன்களை அதற்கு போட வேண்டும், உடை, இது போன்ற அந்த ஆகம விதிப்படி சிற்பங்களை செதுக்குதல் என்ற அந்த வரையறைக்குள் அடங்காது
அந்த உள்ளூர் பண்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த 3 மாவட்டங்களிலும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்காற்று நிலையில் அந்த சிற்பங்கள் வயல்வெளிகளிலும் கிணற்று பகுதிகளிலும் குளப்பகுதிகளிலும் கிடைக்கின்றன. இவை இந்த சிற்பங்களை பற்றி நாம் இவை கிடைக்கும் இடங்களை பற்றியும் ஆராயும் பொழுது இவை ஏதோ ஒரு பெருங்கோயில்கள் இருந்து அவை சிதிலமடைந்து அதன் பின்பு இந்த தனி சிற்பங்களை இவர்கள் இந்த ஊருக்கு கொண்டு வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் என்ற அந்த ஒரு தியரி அது அந்த இடத்தில் அடிபடுகிறது. இந்த சிற்பங்களை இந்த உள்ளூர் மக்களே இந்த 3 குறிப்பாக இந்த நடுநாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி மக்களே தங்களுடைய வழக்காறுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் தங்களுடைய சடங்குகளுக்கும் குறிப்பாக வளமை சடங்குகளுக்கும் சமய சார்பற்ற நிலையில் அதனை பயன்படுத்தி இருக்கின்றனர், வழிபாட்டு நிலையில் பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பதுதான் நாங்கள் கள ஆய்வில் கண்டது. இதில் நாங்கள் பல ஐயனார் சிற்பங்களை முருகன் சிற்பங்கள் மிகவும் வித்தியாசமானவை. இவையெல்லாம் கள ஆய்வுகளில் ஏற்கனவே அம்மையார் இங்கே வந்திருக்கிறார்கள், வீரராகவன் மங்கையர்க்கரசியார் அம்மையார்கள் மற்றும் எங்களுடைய துறை சார்ந்த ஐயா ஸ்ரீதரன் ஐயா கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் அனைவரும் அந்த காலத்திலிருந்தே என்னுடைய ஆசிரியர் பூங்குன்றன் ஐயா இவர்கள் அந்த காலத்திலிருந்தே இந்த கள ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள். அதனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சிற்பங்களை பற்றிய அதை கிடைக்கும் இடங்களோடு பொருத்தி பார்க்கும் பொழுது இவை உள்ளூர் பண்பாட்டை மட்டும் கூறக்கூடியவை. இவற்றில் பெரும் தெய்வங்களினுடைய பெரும் சமயங்களினுடைய சாயம் தேவையில்லாதது என்பதாக ஒரு கருத்து நம் முன்வைக்க முடிகிறது. அந்த வகையில் அவர்களோடு திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தோடு நாங்கள் பல இடங்களில் உள்ள இந்த சிற்பங்களை எல்லாம் ஆவணப்படுத்தி வருகின்றோம். அதற்கான ஒரு நூலையும் மற்றும் நடுகள் சார்ந்த ஒரு நூலையும் எழுதுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தேவிகாபுரம் என்ற இந்த நூலை ஏற்கனவே என்னுடைய ஐயா ஆசிரியர் ஸ்ரீதரன் ஐயா அதை பற்றி கூறிவிட்டார். இருப்பினும் தேவிகாபுரம் பற்றிய சில செய்திகளை சிறப்பாக, ஏனென்றால் இப்போ தேவிகாபுரம் பற்றி பாலமுருகன் ஐயா எழுதியது ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு ஈடான ஒன்றுதான் என்று தான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கல்வெட்டுகளை அவர் இன்னும் கொஞ்சம் அந்த கல்வெட்டுகளை எடுத்து அதை விசாலமாக உரையாற்றி இருந்தால் அது முழுமையான ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்குரிய நூலாகவே அதனை நாம் ஏற்றுக்கொள்ள இயலும். அந்த வகையில் மிக சிறப்பாக, ஏனென்றால் நாங்கள்லாம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் பட்டய படிப்பு தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பட்டய படிப்பில் ஒரு மோனோகிராஃப் ஒன்று கடைசியில் சமர்ப்பிக்க வேண்டும். அது ஒரு கோயிலை பற்றியதாக இருக்கும். நாங்கள் படித்த காலத்தில் 2009-10களில். அதன் பின்பு இப்பொழுது எங்களது ஆணையர் மற்றும் இணை இயக்குனர் அவர்கள் இதனை தொல்லியல் மற்றும் கல்வெட்டு தொல்லியல் சின்னங்கள் இவை சார்ந்த எந்த ஒரு தலைப்பிலும் இது பற்றிய ஒரு மோனோகிராஃப் ஒரு டெசர்டேஷன் சமர்ப்பிக்கலாம் என்பதாக இப்பொழுது மாற்றம் பெற்றது. நாங்கள் படித்த காலத்தில் பல கோயில்களை இவ்வாறு நாங்கள் படித்து அதை நூலாக கொண்டு வந்தது அரசு, எங்கள் தொல்லியல் துறை அதை நூலாக கொண்டு வந்தது. அந்த வகையில் நாங்கள் அதை 5 தலைப்புகளில் பிரிப்போம். முதலில் ஊர் வரலாறு, அதன் பின்பு அந்த கோயில் அமைப்பு, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, கல்வெட்டுகள் மற்றும் அங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள், பூஜைகள் என்பதாக ஒரு 5-6 தலைப்புகளில் இந்த உள்ளடக்கங்களை நாங்கள் பொருத்தி இருப்போம். ஆனால் இப்போ திரு பாலமுருகன் எழுதிய இந்த தேவிகாபுரத்தினுடைய அந்த தலைப்புகள் ஒரு உள்ளூர் அந்த தேவிகாபுரத்தை பற்றி எந்த ஒரு தகவலுக்கும் அந்த நூலை நாம் அதில் தேடி கொள்ளலாம் என்பதாக அமைந்திருக்கிறது. என்றால் இன்றைய பொழுது ஒரு மேப்பிங்கில் நீங்கள் ஒரு இடத்தை தேட வேண்டும், அந்த இடத்தில் என்னவெல்லாம் அமைந்திருக்கின்றது, அங்கு இருக்கக்கூடிய ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், ஒரு கலெக்டரேட்டோ அல்லது பள்ளிகளோ கல்லூரிகளோ எந்த மாதிரியான அரசு சார்ந்த முக்கியமான இடங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த நூலில் குறிப்பிடுகின்றார். இது ஒரு முழுமையான ஒரு மேப்பிங். ஒரு மாவட்டத்தை பற்றி அல்லது ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரை பற்றி ஒரு தாலுக்காவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இத்தகைய ஆய்வு முறை மிகவும் பயனுடையதாக இருக்கும்.
அதில் வந்து அவர் நினைவில் மட்டும் என்ற ஒரு தலைப்பில் மிக அருமையாக எழுதியிருந்தார். அவர் அந்த ஊரை சார்ந்தவர் என்பதால் அவருடைய அவர் வந்து இளமை காலத்தில் எவ்வாறெல்லாம் அந்த தேவிகாபுரத்தின் பெரிய நாயகி அம்மன் கோயிலில் அந்த விழாக்கள் நடைபெறும், அந்த பெரியவர்கள் எவ்வாறு கூட்டம் போட்டு அதை பற்றி பேசுவார்கள், இது போன்ற ஒரு அவருடைய அந்த மலரும் நினைவுகளையும் அவர் கொடுக்கிறார். இது வந்து ஒரு முழுமையான தரவுகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. அதன் பின்பு இந்த தேவகாபுரம் என்ற ஐயா சொன்னார்கள், அது கல்வெட்டு முழுவதிலும் அப்படிதான் வருகிறது. தேவகாபுரம் திருமலை உடைய நாயனார். இதில் இந்த பொன்மலைநாதர் என்று தூய தமிழிலே கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு வடமொழியாக்கமாக தான் தற்பொழுது கனககிரி ஈஸ்வரர் என்று இது போன்ற இந்த கல்வெட்டு அல்லாத சொற்களை அவர் அந்த நூலில் பயன்படுத்தவில்லை. அது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக நான் நினைக்கிறேன். அதன் பின்பு இந்த கிருஷ்ணதேவராயர் பிறந்தது தேவிகாபுரம் தானா என்ற ஒரு தலைப்பில் அவர் வந்து இதுவரை கிருஷ்ணதேவராயர் பிறந்த இடங்களை பற்றி அறிஞர்கள் கூறியவற்றை வந்து ஒரு தொகுத்து வந்து ஒரு சாப்டராக அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஏன்னா அங்கே உள்ள ஒரு தெலுங்கு கல்வெட்டு நரசநாயக்கருடைய பிறப்பை பற்றியும் அவருடைய அந்த பெருமை பற்றியும் கூறுவதாக அமைந்திருக்கிறது. இந்த தேவக்காபுரம் என்பது ஐயா சொன்ன மாதிரி இது வந்து நரசநாயக்கனுடைய அம்மா என்பதாக நம்முடைய வரலாறு தெரிவிக்கிறது. பொதுவாக அங்கு வந்து அந்த பெரிய நாயகி அம்மன், பெரிய நாச்சியார் என்று கல்வெட்டில் வருகிறது. இந்த பெரிய நாயகி, பெரிய நாச்சியார் என்பது தான் இப்போ நீங்கள் தேவகி என்றால் கிருஷ்ணதேவராயருக்கு பின்பு தான் அது தேவகிபுரமாக அது மாறி இருக்க வேண்டும். ஏன்னா கிருஷ்ணனோடு தொடர்புடையதாக அது வந்து அந்த புராணத்தோடு தொடர்புடையதாக அந்த பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பு நீங்கள் தேவகா அல்லது தேவிகா என்றால் சிறு தெய்வம் என்பதாகத்தான் பொருள் இருக்கிறது. நீங்கள் வந்து லெக்சிகனில் பார்த்தீங்கன்னா தேவிகா என்ற சொல்லுக்கு சிறு தெய்வம், சிறு பெண் தெய்வம் என்பதாக இருக்கிறது. அப்போ அந்த ஊரை சார்ந்த தேவிகாபுரம் என்ற அந்த ஊரை சார்ந்த ஒரு பெண் தெய்வத்திற்கு எடுக்கப்பட்ட ஏனென்றால் பொதுவாக இந்த விஜயநகர நாயக்க அரசர்கள் தங்களுடைய பெண் குல தெய்வங்களை தங்களுடைய ஆட்சியினுடைய அந்த தலைநகர பகுதிகளே நிறுவி அதனை வணங்கி அங்கு உள்ள ஏற்கனவே பெருசமயத்தில் இருக்கின்ற பெண் தெய்வங்களை இந்த பெண் தெய்வங்களோடு இணைத்து வழிபடுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அதற்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருமலை நாயக்கரனுடைய வரலாறு இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அது மிக தெளிவாக விளங்கும். அந்த வகையில் இந்த தேவக்கா என்ற இந்த சிறப்பான பெயர் அது அவர்களோடு தொடர்புடைய ஒரு பெண் தெய்வ வழிபாடு, அதை வந்து தேவகி என்ற பெயராக இணைந்து அது ஒரு மாற்றம் கண்டுள்ளது. இது போன்ற இந்த ஊரை பற்றிய அல்லது ஊர் பெயரை பற்றிய ஆய்வுகளில் நாம் சில நம்முடைய மண் சார்ந்த புலம் சார்ந்த வரலாற்று தொன்மங்கள் நீங்கிய வரலாற்று விஷயங்களை பேசினால் அதுவும் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அதன் பின்பு இந்த கொன்றை நாடு மிகவும் ஒரு சிறப்பான நூலாக அமைந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் படிக்கும் காலங்களில் இந்த பகுதிகள் முழுவதும் என்னை அழைத்து சென்றவர் என்னுடைய ஆசிரியர் ஐயா திரு பூங்குன்றன் அவர்கள். இன்று அவர் வர இயலாத நிலையில் நான் அந்த நினைவுகளை எல்லாம் நினைத்து கொள்கிறேன். மோத்தக்கல் மிக முக்கியமான அந்த விசிறிப்பாறை இருக்கின்ற அந்த மோத்தக்கல் பகுதி, அங்கு பெண்களை வந்து அங்கு அனுமதிப்பதே இல்லை. அந்த பகுதி தண்டராம்பட்டு நடுகளில் என்னோடு நாங்கள் 8 பேர், அப்பொழுது எங்களுடைய அந்த ஆய்வு பட்டயப்படிப்பில் 8 மாணவர்கள், நாங்கள் 2 பெண்கள் 6 ஆண்கள். 6 ஆண்களும் அந்த தண்டராம்பட்டு நடுகளில் படியெடுக்கின்றன, அதில் உள்ள கல்வெட்டுகளை வாசிக்கின்றன. நாங்கள் 2 பெண்கள், எங்களை வந்து அந்த நடுகள் வழிபாட்டிற்கு விடலை. அங்கே வந்து நாங்கள் தனியாக அந்த பக்கம்தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஐயா வந்து எங்களுடைய ஐயா நடுகளை பற்றி அவர் துறை போகியவர். அவர் சொன்னது, கால்நடை வளர்ப்பு சமுதாயத்தில் பெண்கள் 2ஆம் நிலை தான், அதனால் நீங்கள் வந்து அங்கே போக முடியாது அப்படின்ட்டார். ஆனால் அந்த மாதிரியான எங்களுடைய காலகட்டத்தில் அந்த மாதிரியாகலாம் இருந்து படித்தாலும் இப்பொழுது நாங்கள் எளிதாக துறை எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த இடங்களுக்கே போய் அந்த கல்வெட்டுகளை எல்லாம் நாங்கள் படித்து அதை வந்து பதிவு செய்கிறோம். இதெல்லாம் வந்து அதாவது கள ஆய்வு என்பது எவ்வளவு சிரமமானது என்பது
எங்களுடைய துறையின் துணை இயக்குனர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஐயா யதீஷ்குமார் அவர்கள், அவருக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் ஒரே ஒத்த வயதுடையவர்கள், எல்லோரும் முனைவர் பட்டம்லாம் ஒரே காலத்தில் செய்தோம். கள ஆய்வு என்பது எவ்வளவு கடினமானது, அங்குள்ள மக்கள் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் எப்படி நம்மை அந்த இடத்தில் அங்கீகரிப்பார்கள், இது போன்ற பல இக்கட்டான நிலைகளை திரு பாலமுருகன் அவர்களும் அவருடைய வரலாற்று ஆய்வு நடுவமும் சந்தித்து கொண்டே இருக்கிறது. இதில் என்னென்னா, நாங்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நம்மளாக போய் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன இதை பற்றி பிற ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அந்த வகையில் தான் இந்த வரலாற்று ஆய்வு நடுவத்தில் அத்தனை வரலாற்று ஆர்வலர்களும் இன்று வரலாற்று ஆய்வாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு பாராட்டத்தக்கது. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு எங்களுடைய துறையின் ஆணையருக்கும் மற்றும் திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தினருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.